எங்கேயோ நடக்கிற ஒரு சண்டை நம்ம கிச்சனையே பாதிக்குதுன்னா நம்புவீங்களா? வாங்க இத பத்தி பார்க்கலாம். நீங்க ஹோட்டலுக்கு போனா உங்களுக்கு பிடிச்ச சில டிஷ்லாம் இப்போ மெனுல இல்லாம போறத பாத்திருக்கீங்களா? ஆமா, தோசையில இருந்து ஃப்ரைட் ரைஸ் வரைக்கும் கேஸ் அதிகமா தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நோ சொல்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் எல்பிஜி கேஸுக்கு பயங்கரமான தட்டுப்பாடு வந்திருக்கு. நம்ம வீட்டு தேவைக்காக அரசாங்கம் ஹோட்டல்களுக்கு போற கேஸ் சப்ளைய குறைச்சிருக்காங்க. சரி, ஆனா எதுக்கு திடீர்னு இவ்ளோ பெரிய கேஸ் தட்டுப்பாடு? இதுக்கான காரணம் இந்தியால இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த பிரச்சனை முழுக்க ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குது. அத கடல்வழி நெருக்கடி புள்ளின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வெறும் 33 கிலோமீட்டர் அகலம்தான். ஆனா இங்க தான் உலக பிரச்சனையே ஆரம்பிக்குது. சும்மா சொல்லல, இங்க நம்ம குஜராத்துக்கு வந்த கப்பல் உட்பட 3 கப்பல்களை சமீபத்துல தாக்கியிருக்காங்க. சரி, யார் இந்த தாக்குதல்களை நடத்துறாங்க? எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற ஒரு பெரிய பவர் கேம். ஈரான் இந்த ஜலசந்தியை ஒரு கருவியா பயன்படுத்துது. அதாவது எங்களுக்கு பிரச்சனைனா அது உலகத்துக்கே பிரச்சனைங்கிறது தான் அவங்களோட பிளான். அமெரிக்காவை நேரா தாக்க முடியாது. அதனால எல்லாரையும் பாதிக்கிற உலக வர்த்தகத்தை குறிவைக்கிறாங்க. அங்க நடக்கிற இந்த உலக அரசியல் இங்க நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டரை காலி பண்ணுது. ஓகே, இந்த நிலைமையில நம்ம அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? பதுக்கலை தடுக்கவும் விலையை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை கையில் எடுத்திருக்கு. மத்திய கிழக்கு மட்டும் நம்பாம இப்போ அமெரிக்கா, ரஷ்யான்னு வேற நாடுகள்ல இருந்தும் கேஸ் வாங்குறாங்க. சோ, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிலைமை சமாளிக்கப்படுது. அதனால நாம பயப்பட தேவையில்லை. ஆனா கதை இதோட முடியல. இப்போ இந்த போர் கடல்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு நகர போகுது. கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் நாம டெய்லி யூஸ் பண்ற இந்த டேட்டா சென்டர்களை டார்கெட் பண்றதா ஈரான் சொல்லியிருக்கு. இப்படி ஒரு சைபர் தாக்குதல் நடந்தா நம்ம பேங்கிங் ஆப்ஸ்ல இருந்து சோஷியல் மீடியா வரை எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். இவ்வளவு நெருக்கமா இணைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல எந்த ஒரு சண்டையும் ஒரு நாட்டு பிரச்சனையா மட்டும் இருக்க முடியுமா?